ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அம்மா கிட்ட சொன்னேன், நீங்கள் அத்தை வீட்டில் இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. அவங்கக்கிட்ட நீங்கள் சாதாரணமாக தான் பேசுகிறீங்க. ஆனால் அவங்க அதை எடுத்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணுமா அப்படின்னோடனே, விடு விடு, நான் அதெல்லாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதை பற்றி பேச வேண்டாம். நான் அந்த இடம் விற்கிறது சம்மந்தமாக எதாக இருந்தாலும் அத்தை வீட்டில் நான் இனிமேல் பேசிக்கிறேன். அப்பாவை இனிமேல் நீ அதை பற்றி அவங்கக்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிவிடு அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பேச வேண்டாம்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க அதை எடுத்துக்கிறதுல எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது தெரியலைல்லம்மா அப்படின்னோடனே, அவங்க எடுத்துக்கிறது எப்படியாவது எடுத்துகிட்டு போகிறாங்கம்மா. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த இடம் விற்கிறாங்களா, நம்மளுக்கு பங்கு காசு கிடைக்குதா, அதோட நம்ம இருந்துக்கணும். அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதும்மா. நம்மளுக்கு தேவையானதை நம்ம கேட்டு வாங்கிக்கிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? அவன் பையனுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எதுக்காவது பணம் கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க. அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படி இருக்கிறப்போ அதை நம்ம கேட்டு என்ன ஆகிட போகுது? கேட்குறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்மளால இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கணும், செய்யணும் அப்படிங்கிறது நம்மளால எதையும் இது பண்ணிக்க முடியாத மாதிரியான சூழ்நிலையில் தானே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு தேவையான விஷயங்கள்ல அவங்க சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதுவும் சொல்ல முடியாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்கம்மா, அதெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் பண்ணணுமே தவிர, அதுக்கிடையில் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் நம்ம போகணுங்கிறதெல்லாம் நம்ம எதுவும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் அவங்கவுங்க எதெல்லாம் முக்கியமாக நினைக்கிறாங்களோ அதை அவங்க முக்கியமாக நினச்சிட்டு போகட்டும். அதுக்கிடையில் நம்ம யாரை என்ன சொல்கிறது சொல்லி யாருக்கும் எதுக்காகவும் இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்கு மேலே நம்ம அவங்கவுங்களுக்கான நடவடிக்கையாக அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இதுக்கு மேலே எதையும் சொல்லிக்கிட்டு பார்க்கணும், பண்ணணும் அப்படிங்கிற அவசியத்தில் நம்ம இல்லைல்ல அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சரி வரணும் அப்படிங்கிறத தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி வரும் வரும், வராமல் இருக்காது. நம்மளுக்கு போக போக எல்லாம் சரியாக வருமா? இதுக்கு இடையில நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் நம்ம தான் சரி பண்ணிக்க பார்த்துக்கணுமே தவிர, அதுக்கு இடையில நம்மளுக்கு எதுக்காகவும் இந்த விஷயத்தில் அந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி பேச வேண்டிய அவசியங்கிறது, மாற்றி பேசுகிறனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அவங்களுக்கு தான் அதோட ஒரு அருமைங்கிறது தெரியணும். தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மைதான். நம்ம மாற்றி பேசணுங்கிற அவசியத்தை தாண்டி அவங்களுக்கு இதில் உள்ள காரணமும் சரி, நியாயமும் சரி தெரியணும். தெரிஞ்சால் தானே அவங்களுக்கு நம்ம என்ன ஒரு இதுங்கிறது தெரியும். அப்படி இல்லாதப்போ நம்ம அதை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்களுக்கு தெரிகிற விஷயங்களை மட்டும்தான் அவங்க பேசுவாங்களே தவிர, நம்மளுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ அதை நம்மளுக்கு சரியாக பேசணுங்கிற அவசியத்தில் அவங்க இல்லைங்கிறது தான் நான் உணர்ந்த ஒரு விஷயங்கிறது அப்படின்னோடனே, சரி விடுங்க விடுங்க, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் நம்ம.